7th Maths second term chapter 2 example 2.7 sum பார்க்கலாம். Find the perimeter of the shape. அதாவது இங்கே shapes கொடுத்துருக்காங்க, செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, 4 சைடும் நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, இதோடைய பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த shapes we have to calculate circumference of the semi circle. இப்போது இந்த சர்க்கிள் இருக்குல்ல, செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். The outer boundary of this figure is made up of semicircle, two different size. ரெண்டு different sizeல outer boundary இருக்குது. இந்த பக்கமும் சேம் semicircle இருக்குது, இந்த பக்கமும் semicircle. இது semicircle 1, இது 2, இது 3, இது 4 வச்சுருக்கோம். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் 7 சென்டிமீட்டர். சரிங்களா? டயாமீட்டர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் 14 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வச்சுக்கிறோம். இதை வச்சு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிளோட கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்குலருக்கு 5D. இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிளுக்கு ஆஃப் 5D. செமி சர்க்கிள்ங்கிறதுனால இது ஆஃப் போட்டுருக்கோம். ஹென்ஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் டயாமீட்டர் 7. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 7 வச்சு செமி சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போது 1/2 20/2 பைக்கு பதில் 22/7 போடுறோம், ஆருக்கு பதில் 7 போடுறோம். சரிங்களா? இப்போ இது கட் கொடுக்கும், 7 கட் ஆகிடுது. இந்த 2வை இங்கே 22 கட் கொடுத்தா 11. இப்போ 11 சென்டிமீட்டர். நம்மளுக்கு வந்து 2 பேர் இருக்குது, செமி சர்க்கிள் 1, 2 and 4. சரிங்களா? 2 7 சென்டிமீட்டர், 4 7 சென்டிமீட்டர். அப்போது 2 × 11 2 செமி சர்க்கிளில், அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 11 22. சரிங்களா? இதுமாதிரி சிமிலர்லி இதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் டயாமீட்டர் 14க்கு கண்டுபிடிக்கும். அப்போது 1/2 22/7 14 போட்டுடுறோம். இது இன்னொரு ரேடியஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க, அதனால் 14 போட்டுக்கிறோம். இப்போ 2வையும் 11 வரும். 2 22 கட் கொடுத்தா இங்கே 2 இங்கே 11 வரும், இங்கே 14. இங்கே பார்த்தீங்கன்னா 7 கட் கொடுத்தா 2 7s are 14. அப்போ 2 11s are 22 சென்டிமீட்டர் வரும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ பேர் ஆஃப் செமி சர்க்கிள் 1 and 2 வந்து, அப்போது இதுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிளுக்கு தான் 22. அப்போ 2 செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா, 2 and 4க்கு. அப்போது 2 and 4க்கு வந்து அப்போ 2 × 22 44. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப்னா ரெண்டு சர்க்கம்ஃபரன்ஸையும் ஆட் பண்ணிடுறோம் நம்ம, 2 செமி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸையும். 22 + 44 = 66 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது, கண்ணன் டிவைன்ஸ் எ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் into 4 equal part. வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் quadratic disk? அதாவது கண்ணன் வந்து இந்த சர்க்குலர் டிஸ்கை 4ஆக கட் பண்ணிடுறாரு 14 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு. சரிங்களா? 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிடுறாரு. வாட் இஸ் த பெரிமீட்டர்? அதாவது இந்த பெரிமீட்டரோட குவாட்ரட்டிக் டிஸ்கோடைய பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரட்டிக் டிஸ்க்குடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? கிவன் நம்மளுக்கு ரேடியஸ் வந்து 14 கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து 2πr. நம்மளுக்கு இங்கே வந்து குவாட்ரட்டிக் ஷேப்க்கு வேணும் பெரிமீட்டர். இங்கே குவாட்ரட்டிக் ஷேப் வேணும்னா அப்போது 1/4 × 2π. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு 2πr, குவாட்ரட்டிக் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 1/4 போட்டுக்கிறோம். அப்போது 1/4 × 2πr. இதை 2ஐ இது கட் கொடுத்தா 1/πr/2 வரும். ஆருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 14 அப்ளை பண்ணுறோம். 1 7s are 7 கட் கொடுத்திங்கன்னா 1 7s are 7, 2 7s are 14, 2 கட் கொடுத்திங்கன்னா 1 2s are 2, 11 2s are 22. 11ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 22 சென்டிமீட்டர்னு வரும். நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 14 சென்டிமீட்டர். இந்த பக்கம் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 22 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர், இங்கே 14 சென்டிமீட்டர். த பெரிமீட்டர் அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவல் ஷேப் வந்து 14 + 14 + 22 50 சென்டிமீட்டர். இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.